பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். மனைவி மக்களுக்காக மக்கள் குடம் குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். பணத்திற்காக அழுது புரள்கிறார்கள். ஆனால் கடவுளுக்காக யார் அழுகிறார்கள்? எப்படி அழைக்க வேண்டுமோ அப்படி அழைத்தால் இறைவன் வருவான். 3 வித கவர்ச்சிகள் ஒன்று சேர்ந்தால் இறைவன் தம்மை காட்டி அருள்வார். உலகியல் மனிதனுக்கு இன்ப பொருட்களிடம் உள்ள பற்று, தாய்க்கு தன் குழந்தையிடம் இருக்கும் பாசம், கணவனிடம் கற்புடைய மனைவி கொள்ளும் காதல், இந்த 3 கவர்ச்சிகளும் ஒருங்கே ஒருவனுக்கு இறைவனிடம் ஏற்படுமானால் இந்த கவர்ச்சிகளின் வலிமையினால் அவன் இறைவனை பெற முடியும். மன இயக்கம் வந்துவிட்டாலே அருணோதயம் ஆகிவிட்டது. அதன் பிறகு கதிரவன் தன்னை காட்டி அருள்வான். அதுபோல் மன இயக்கத்திற்கு பிறகு இறைக்காட்சி வருகிறது. கடவுளை நேசிக்க வேண்டும், அதுதான் விஷயம். தாய் குழந்தையை நேசிப்பது போல், மனைவி கணவனை நேசிப்பது போல், உலகியல் மனிதன் உலக இன்பங்களை நேசிப்பது போல் கடவுளை நேசிக்க வேண்டும். இந்த மூவரின் நேசமும் இந்த 3 கவர்ச்சியும் சேர்ந்தால் எவ்வளவாகுமோ அந்த நேசத்தை இறைவனிடம் செலுத்த முடியுமானால் அவரை காண முடியும். மன இயக்கத்துடன் அவரை அழைப்பது அவசியம். மியாவ் மியாவ் என்று கத்தி தாயை அழைக்க மட்டுமே பூனைக்குட்டி அறிந்திருக்கிறது. தாய் பூனை அதனை எங்கே வைக்கிறதோ அங்கேயே இருக்கிறது. சில சமயம் சமையல் அறையிலும், சில சமயம் தரையிலும், சில சமயம் படுக்கையிலும் குட்டியை தாய்ப்பூனை வைக்கிறது. ஏதாவது துன்பம் வருமானால் குட்டி பூனை மியாவ் மியாவ் என்று கத்துகிறது. கத்துவதை தவிர அதற்கு வேறு எதுவும் தெரியாது. கடவுள் எல்லா உயிரிலும் இருக்கிறார். ஆனால் நல்லவர்களுடன் நெருங்கி பழகலாம். கெட்டவர்களை கண்டால் தூர விலகி நிற்க வேண்டும். புலியிலும் நாராயணன் இருக்கிறார். அதற்காக யாரும் புலியை கட்டி தழுவிக்கொள்ள முடியாது. புலியும் நாராயணன் தானே, அதைக் கண்டு ஏன் ஓட வேண்டும் என்று நீ கேட்கலாம். புலி வருகிறது என்று கூறி எச்சரிக்கிறார்களே, அவர்களும் நாராயணன் தானே. அவர்களுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கக்கூடாது என்பதுதான் என் பதில்.